நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கும் நிறைய விஷயங்கள் சந்தேகங்கள் இருக்கு. என்னுடைய ஜாதகம் சார்ந்தும் என்னுடைய வாழ்க்கை சார்ந்தும் எந்த கேள்வியெல்லாம் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னும் போது தான் நம்மளுடைய கோவை பண்டிட் விஜய் ஐயா நேர்ல நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம் தாயி. சொல்லுங்க தாயி. எனக்கு இப்ப இருக்க தெளிவான முடிவு என்னன்னா, என்னுடைய இந்த கோர்ட்டு கேஸ் இதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சது. ரெண்டாவது என்னோட தொழில் சார்ந்து நான் இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கேன். இதை தாண்டி நான் போகணும் அப்படின்றது தான் அடுத்த ஸ்டெப், போகணும் அப்படின்றது. இன்னொன்று நம்ம வாழ்க்கை இதை நோக்கி எப்படியே இருக்குமா அப்படின்றதான் ஒரு இப்போ நான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கேன். நான் சுவாமி கும்பிட்றதுனால தெளிஞ்சு வந்திருக்கேன். இந்த இந்த பிரச்சனைகள் ஃபுல்லாக எப்போ மாறும்ன்றது தான். இடையில ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாமா? மெடிசன் அளவுக்கு போகல, ஆனால் மெடிசன் கவுன்சிலிங் டாக்டர் ஏதாவது பார்த்தீங்களா? போல. இடையில ஸ்ட்ரெஸ் ஆச்சா? ஆமாம், ஸ்ட்ரெஸ் ஆச்சு. சரி, வேற எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் ஏதாவது, தற்கொலை எண்ணங்கள் வந்துச்சா? சரி, அதெல்லாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு சரியாகக்கூடிய நேரம் தான். உங்களுக்கு சரியாகக்கூடிய நேரம் குரு பயிற்சி ஆகணும். குரு ஏப்ரலில் பயிற்சி, ஏப்ரல் லாஸ்ட்டில் பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆகி கும்பத்தை பார்வை செய்வார். இது பிரசன்னம். அப்போ இந்த 7ஆம் அதிபதியை பார்ப்பார். சரியா? அப்போ இந்த செவ்வாய்க்கு ட்ரையாங்கிளில் புதன் இருக்கார், அந்த பக்கம் சனி இருக்கார். செவ்வாய் சனி புதன் காம்பினேஷன் வருது. குரு பயிற்சி ஆச்சுன்னா சனியை பார்வை செஞ்சிருவார். இப்போ உங்களுக்கான இந்த 2 கோயில் இது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நான் சொன்னது. இப்போ நான் சொன்ன 2 கோயில்கள். சரியா? உங்க ஃபினான்ஷியலுக்கும் உங்க லைஃபுக்கு செக்யூருக்கும், சங்கரநாராயணர் உங்க லைஃப் செக்யூருக்காக சொன்னது. ஃபினான்ஷியலா நான் செட்டில் ஆகிறதுக்காக. இப்போ இந்த பேர் அடிப்படையில் அது சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்கறது எனக்கு லைஃப் திரும்ப வேண்டும்னு நீங்க கேட்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நோ சான்ஸ். ஏன்னா செவ்வாய் நீச்சமாயி சனியை பார்க்குது. அந்த தீபாங்கிற பேரு சிம்ம வீடு. இந்த சிம்மத்துக்கு 7 சனி கும்பத்தில் நிற்கிறாரு. செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து நீசமாகி அதை பார்க்குது. குரு டிரான்சிட்டில் போனாலும் அது உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் முயற்சி செய்வோம். எப்படி டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்கிறாங்க, பேர் சொல்கிறேன், அப்போலோ இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் முயற்சி தான் செய்ய முடியும்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் அதாவது நம்ம காடாம்புலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காடாம்புலா, காடா துணின்றோம்ல, காடாம்புலா. அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன், அந்த அம்மனை போய் ஒரு இடம் தரிசனம் பண்ணுவாங்க. ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாள் தரிசனம் பண்ணி அங்கே போய் ஐக்கிய முக்திய முட்டு, ஐக்கிய முக்திய முட்டு, காம்ப்ரமைஸ்க்காக பண்ணுறது. இது செய்வ நிலம் கிடையாது ஐயா, அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு நான் போக மாட்டேன். ஸோ அது ஒரு இடம் போயிட்டு வாங்க. உங்கள் கேரியருக்கும் நிறையா விஷயங்களுக்கும் அது ஒரு மாற்றத்தை தரும், எல்லாத்துக்குமே தரும். ஒரு முறை காடாம்புலான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே காடாம்புலாவில் இந்த பகவதி அம்மன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் ஐக்கிய முக்திய முட்டுன்னு அதுக்கு பேர். அதை உடைச்சிட்டு வாங்க. சரியா? உங்கள் லைஃபுக்கு அது ஒரு பாதுகாப்பையும் ஒரு முயற்சி தான். நிறைய பேருக்கு நடந்திருக்கு, முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? இது நீங்க சொல்றது குடும்ப ரீதியா நம்ம வழக்கு போட்டதுல அது எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ் ஆகும்ன்றது சந்தேகமா தான் இருக்கு. உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஆனா முயற்சி பண்ணலாம். சப்போஸ் அது ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெத்ன்னு சொல்ற மாதிரி, அதுதான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது எனக்கு அடுத்த என்னோட மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல, இப்போ சேர்ந்து வாழ முடியாதுன்னு ஒரு தீர்ப்பே வருதுன்னு வைங்களேன். அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் என்னன்னா, என்னுடைய சக்சஸ்ன்றது அப்போ ஆப்போசிட் ஆளுங்களுக்கு நம்ம தண்டனை கிடைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது நம்ம இது சார்ந்து நீதிமன்றம் சார்ந்து நம்மளுக்கு அது சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்காகத்தான் காடாம்புலம் சொன்னேன். அது லேசுப்பட்ட பகவதி இல்லை, தட்டி கேட்கும், நீதி கேட்கும்ன்றதுக்கு. உக்கிரதேவி அது. காடாம்புல பகவதி லேசுப்பட்டவ கிடையாது. நான் அந்த கோயில் நிறைய பேருக்கு சொன்னதே கிடையாது, ரொம்ப ரேராக சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப வரைக்கும் அந்த கோயில் நான் 2 பேருக்கு தான் சொல்லியிருக்கேன். வேற ஒரு பிரச்சனைக்கு இன்னொருத்தருக்கு உங்களுக்கு, ஏன்னா காடாம்புலா தான் போயாகணும், ஒரு வழி இல்லை. நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். புலைன்னு என்ன நீர்னு அர்த்தம். செவ்வாய் கடகத்துல நீசமாயி சந்திர வீட்டுல நீசமாயி, செவ்வாய் மகர வீட்டையும் பார்க்கு, மகரம் கேரளா. கும்பம் வழிபாடு, கும்ப அமானுஷிய வீடு, கும்ப அமானுஷிய வீடு, மிதுன அமானுஷிய வீடு, துலாம் அமானுஷிய வீடு. இந்த 3மே அமானுஷிய வீடு. மேசமும் அமானுஷிய வீடுகள்.
அப்போ அமானுஷ்ய பாதிப்பு எது இருந்தாலும் சரி கிளியர் ஆயிரும். கும்பம் வந்து சாமியார் வீடு தாயி. உங்கள் யாராவது சாமியார் இருக்கா? அருள் வாக்கு சாமியார் யாரால் இருக்கா? இன்னைக்கு சாமியார் ஆள் பூரா எங்களுக்கு எங்கள் வீட்டில் கும்பம் இருக்கும். காய் வீட்டு தெரிஞ்சா கும்பம் இருக்கும், ஒரு சிம்மம் இருக்கும். ஏதோ ஒன்று கும்பம் வரும் தாயி, அவ்வளோதான். அது கும்பம் வராமல் போகாது தாயி. கேட்டா மற்றவங்க ஏளனமாக பேசுகிறக்கா நம்ம வாழ முடியாது, நாம் சரியாக வாழ்கிறோம், அவ்வளோதான். இந்த பிரசன்ன அடிப்படையில் இதுதான் உண்மை. இதை வச்சு இன்னும் சொல்லலாம், நீ ஏகப்பட்ட மேட்ரு பேசலாம், பேசுகிற டைமே பத்தாது, அவ்வளோ மேட்ரு பேசலாம். இது உண்மையா பொய்யா நீங்கள் தான் சொல்லணும். ஏமா வெறும் பேரை வச்சு சொல்கிற கஷ்டம், இது யூகிச்சு சொல்கிற கஷ்டம். இது ஏன் நான் சொல்கிறேன், காடாம்பலா சொல்கிறேன்னா, சிம்மத்துக்கு 12ஆம் இடங்கிற அயனசயன போகஸ்தானம்னு அதுக்கு பேர், சரியா? அதனால தான் வந்து நான் நாசுக்காக கேட்டேன், 2 வாழ்க்கை பிரிஞ்சவங்க மன வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனவங்க. ஏன்னா எடுத்தோன்னே யாரையும் மனசு புண்படுற மாதிரி யாரும் கேட்டக்கூடாது ஐயே. நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், மன வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனவங்க யார், இப்படி தான் காமனாக கேட்பேன். ஏன்னா சங்கடம் வந்துடும். ஒரு சிலர் என்ன ஏனுங்க எடுத்தோன்னு இப்படி கேட்குறீங்கன்றுவாங்க. கோயம்புத்தூர்ல ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய மக்கள், நெல்லை மாவட்டம்ல டாப் டூப் ஆய்வுன்னு பேசிடுவோம். கோயம்புத்தூர்ல ஏனுங்கண்ணா என்னங்கண்ணா வா போன்னு பேச சண்டைக்கு வந்துடுவாங்க. ரொம்ப மரியாதை கற்றுக்கிறோன்னா கோயம்புத்தூர். யாராவது என்ன சின்ன குழந்தை ஏங்கன்னு என்னங்கன்னு அப்படிதான் பேசுவாங்க. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கொங்கு பொண்ணு, தமிழ்நாட்டினுடைய அதாவது புண்ணிய ஸ்தானம் ஊர். அந்த ஊர் அருமையான ஊர். கொங்கு மக்கள் ரொம்ப சாஃப்டான ஒரு மக்கள். அதனால எடுத்தோடனே தடாபடான்னு கேட்டக்கூடாது. நான் பழைய நெல்லை மாவட்டம், புரியுதா தாயி? அப்போ அதனால எங்கள் ஊரில் தாயின்னு பேசி பழக்கம். அப்போ உங்களுக்கு அந்த சிம்மத்துக்கு 12ஆம் இடம் கடக வீடாக இருக்கனால, கடகம் வந்து புலையினுடைய வீடு. சிம்மத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் தான் கலத்தரக்காரங்க, அது நீச்சமய கிடக்கு. இந்த தீபாங்கிற பேருக்கு நேரம் ஆப்போசிட் வீடு, சிம்ம வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பம். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் வந்து மகரத்தையும் பார்க்குறாரு, கும்பத்தையும். செவ்வாய் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும், கடகத்தில் உட்காந்து கும்பத்தையும் பார்வை செய்யும். அப்போ அது சந்திரனோட வீட்டில் உட்காந்து பார்க்கறனால அது புலைன்னு எடுத்தேன். செவ்வாய் துணி தான் காடா துணி, சந்திரன் ட்ரெஸ்ஸு, செவ்வாய் சனி காடா துணி. அப்போ காடாம் புலான்னு எடுத்தேன். இப்படிதான் மேட்ரு. செவ்வாய் சந்திர வீட்டில் வந்து சனியோட வீட்டை 2 வீட்டை பார்க்குது, மகர வீட்டையும் பார்க்கு, கும்பத்தையும் பார்க்கு. அது வக்கரமாயி நீசமாயி பார்க்கு. அப்போ பகவதி அப்படின்னு தான் எடுக்கணும். ஸோ அந்த பகவதி அம்மன் வழிபாடு செய்ய சிறப்பு நிச்சயம் உண்டு, அவ்வளோதான். வழிபறக்கும் நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. மனித ரீதியாக உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அந்த அம்மா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்கள் லைஃபுக்கு கண்டிப்பாக நிச்சயம் செக்யூர் பண்ணும். போய் நான் சொன்ன ஐக்கிய முக்திய யந்திரம், ஐக்கிய யந்திரம் இல்லை, முட்டுன்னு தேங்காய், அது வாங்கி 2 பேரையும் இணைச்சி அதில் எழுதி சொல்லி படித்து உடைப்பாங்க. பவர்ஃபுல் சோல், என்ன வேண்டுகளும் நடக்கும், சரியா? நம்ம கையில் இல்லை, அவங்க கையில் இருக்கு. வேற என்ன கேட்கீங்க? இல்லை, இதுக்கே நான் ஒரு தெளிவு ஒன்று சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக இந்த குழப்பத்தில் தான் நான் இருந்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப டிப்ரெஷன், நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தில் தான் நான் இருந்தேன். இப்போ தெய்வ வழிபாட்டுக்குள்ளே வந்ததுனால நான் இந்த தெளிவு கொஞ்சம் வந்தது. ஆனால் இதுக்கான ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு தீ எரிஞ்சிட்டே இருக்கும்ல. என்னதான் நம்ம அதுலேருந்து வெளியே வந்தாலும் நம்மளுக்கு இப்படி நடந்ததே, நம்மளுக்கு எப்போ நீதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க பகவதியம்மா ஒரு உக்கிர காளி அப்படின்னீங்க. நான் ரொம்ப நாளா வந்து அவகிட்ட போகணும். பகவதினா கண்ணகி தாயி, கண்ணகி. மதுரை எரிச்சு போட்டு உட்காந்தவ, அவள் லேசு கிடையாது, அவள் லேசானவள. அவ நீங்க கொடுங்கலூர்லாம் போய் பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. எந்த விஷயம் மனசு ஆனால சாதிக்க முடியாது, பின்னால சாதிக்க முடியும். ஈசனை சிவருமான தூக்கி போட்டு மிச்சாலா இல்லையா காளி? உண்டா இல்லையா? அவள் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல? நீங்க போய் பாருங்க, காடாம்புலா போய் பாருங்க. கண்டிப்பா. நான் இது வரைக்கும் அந்த கோயில் நான் போனதே கூட கிடையாது. அது வழியே போயிருக்கேன், வந்திருக்கேன். அது மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வரும் காடாம்புலா. போயிருக்கேன், வந்திருக்கேன். நான் போயிட்டு உங்களுக்கு கோயிலுக்குள்ள போனதில்லை. அந்த பக்கம் போயிருக்கேன், நான் அந்த உள்ள போனதில்லை. கொடுங்கலூர் போவேன். கொடுங்கலூர் பகவதி அது வேற. சொட்டானக்கரை அது வேற பகவதி. அது அமானுஷ்ய விஷயத்துக்கு தான். கொடுங்கலூர் பகவதியுடைய தன்மை வேற. பகவதி அம்மன்ல அங்க வந்து வித்தியாசமான. ஆக்சுவலா கண்ணகி வந்து மதுரையில வந்து அந்த கிளம்பி அங்க எரிச்சு மலை மார்க்கமா நடந்து வந்து உட்கார்ந்த இடம் வந்து கொடுங்கல்லூர். சக்தி தேவியோட போய் கலந்தது. மகாசக்தின்னு சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி தான் காளியோட போய் கலந்தது தான் அது. என்னுடைய உடலை நீ ஏற்றுக்கொள், என்னுடைய ஆன்மாவை உன்னுள் ஏற்றுக்கொள்னு சொல்லி இவங்க வந்து கண்ணகி காளிகாம்பலோட கலந்தது தான் அது. காளிகாம்பலோட கலந்தது தான், உயிரோட என்ன ஏத்துக்க அப்படின்னு சொல்லி கலந்தது தான் கண்ணகி. தனித்த கண்ணகியே அங்க இல்ல, தனித்த கண்ணகி வந்து அழிச்சு போடுவாங்க. அது காளிகாம்பலோட போய் கலந்தது, மெர்ஜானது. அங்க வாளும் சிலம்பும் நீங்க ஏற்றுக்கொண்டு வச்சுட்டு வாங்க. வாளும் சிலம்பு ரெண்டுமே எடுத்துட்டு போய் வைக்கணும். அங்க அர்ச்சனை கவுண்டர்ல வச்சிருப்பாங்க தாயி. வாளும் சிலம்பு எனக்கு வேணும்னு அதை பிரகாரம் சுத்தி கொண்டு வந்து வச்சுட்டு வாங்க. நீதி கேட்கறது அத
புரியுதா? புதுசா கேள்விப்படவே இல்லை. இல்லடா இருக்கு, எல்லாரும் தெரியும். நிறைய விஷயம் கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். பாதி பேருக்கு எல்லாருக்கும் மலையாளம் தெரியும் கோயம்புத்தூர்ல. ஏன்னா எல்லாம் கேரள மக்கள் நிறைய இருக்கறனால எல்லாருக்கும் ஓரளவுக்கு மலையாளம் தெரியும். நிறைய இது காடாம்புழாங்கிறது பவர்ஃபுல்லான கோயில் அது. ரொம்ப நாள் எனக்குள்ள சந்திரன் ட்ரெஸ் ஆட, ஆமா, செவ்வாய் சனி காடா துணி, செவ்வாய் சனி சந்திரன் காடா துணி, புழைங்கிறது ஏரி குளம், சரியா? அப்ப அது கடகத்துல இருந்து பாக்குது. அது மகரம் மெட்டல் வீடு, மகரம் தான் கர்நாடகா, மகரம் தான் கேரளா, மகரம் தான் கோவா, சரியா? அந்த சைடு பூரா கடற்கரை பகுதி பூரா அதுதான். அதே நீங்க சென்னைக்குள்ள கொண்டுட்டீங்கன்னா ஓஎம்ஆர் அங்கே உள்ள வந்துடும். ஸோ அப்போ இது எப்படி வேணாலும் இதை எடுத்து கொண்டு போகலாம். ஜோதிடம்ன்றது ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். இது அப்படியே யூஎஸ்குள்ளே போனால் யூஎஸ்குள்ளே போகணும், சிங்கப்பூருக்குள்ளே போனால் சிங்கப்பூருக்குள்ளே போயிடுவோம். முந்தானத்து டெல்லியில் ஒரு ஜாதகம் அவங்க வந்து அவங்களுக்கு பரிகாரம் அப்படி சொன்னேன். ஏன் டெல்லி ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்களா? ஆமாம் சார் டெல்லி போட்டிருக்கோம். அங்கே ரோஹிணின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்கன்னு. டெல்லியில் ரோஹிணின்னு ஒரு இடம் இருக்குது, டெல்லியில் ரோஹிணின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க, அங்கே போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வாங்க, குழந்தை உண்டாகும்னு சொன்னேன். சார் ரோஹிணிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டார். அப்துல் கலாமுக்கும் அமாவாசைக்கு சம்மந்தம் இருக்குது, அதே மாதிரி தான் இது. அதனால் போயிட்டு வாங்க அப்படின்னு. நதி மூலம் தேடாதீங்க, ரிஷி மூலம் தேடாதீங்க, என்னை பற்றி பர்சனலாக தேடாதீங்க, என்கிட்ட வர்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க, போயிட்டு வாங்க, நடக்கும், அவ்வளோதான். இதுதான் விஷயம். புரியுது? இது பேர் முண்டை அஸ்ட்ராலஜின்னு பேர், பிரபஞ்ச ஜோதிடம்னு பேர். எனக்கு என்னன்னா, நான் வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சது வந்ததை விட அதிகமான கேள்விகளுக்கு வந்து எனக்கு இங்க பதில் கிடைச்சது. முதல்ல வந்து ஐயாக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இதை வந்து தொடர்ந்து பார்க்குற ஆதன் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.